தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2024-2025 நிதியாண்டில் இந்தியாவிலேயே மிக அதிக வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்தது தமிழ்நாடு. மத்திய புள்ளியியல் அமைச்சக தரவுகளை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக எம்பி தயாநிதி மாறன் தாக்கல் செய்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை ஏப்ரல் 25 வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக எம்எல்ஏ மனோ தங்கராஜின் மனைவி அஜிதா மீதான நில அபகரிப்பு வழக்கு போலி ஆவணம் மூலம் நிலத்தை அபகரித்ததாக பதிவான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. தமிழக சட்டமன்றம் ஜனநாயக மன்றமாக இல்லாமல் ஸ்டாலின் மன்றமாக உள்ளது. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். ஜம்மு எல்லையில் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவர் சுட்டுக் கொலை. ஊடுருவிய நபரின் பின்னணி குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக எல்லை பாதுகாப்பு படை தகவல். விரைவில் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் பயன்பாட்டிற்கு வரும் என ரிசர்வ் வங்கி தகவல். தற்போது புழக்கத்தில் உள்ள ரூபாய் நோட்டுகள் சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் என அறிவிப்பு. புதிய பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தை திறந்து வைக்க நாளை ராமநாதபுரம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மதுரை விமான நிலையத்திற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் 8 அடுக்கு பாதுகாப்பு. முக்கிய சாலைகளில் தமிழ்நாடு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பணி ஓய்வு பெற்றுள்ள உதவியாளரிடம் லஞ்சம் பெற்ற சக அரசு ஊழியர் கைது. பணி ஓய்வுக்கான கோப்புகளை மேலிடத்துக்கு அனுப்ப லஞ்சம் கேட்ட புகாரில் நடவடிக்கை. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. பப்புவா நியூ கினியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.9 பதிவு. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சம்.